ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு சம்மன் அனுப்புனா ஏன் போய் ஆஜராகக்கூடாது, ஏன் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்கக்கூடாது, ஏன் ஓடி ஒழியணும், ஏன் நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு கேட்கிறார். நீதிமன்றத்தை நாடுவது, ஒரு முன்ஜாமீன் கேட்பதுங்கிறது சட்டபூர்வமான ஒரு உரிமை அனைவருக்கும். முன்ஜாமீன் கேட்பதோ அல்லது கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு ஜாமீன் கேட்பதுங்கிறது சட்டபூர்வமான ஒரு உரிமை. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடிப்படையே அற்ற ஒரு வழக்கு. ஏன்னா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக 35 கோடி ரூபாய் பேசப்பட்டது, ஒரு 15 எம்எல்ஏக்கள் விலைக்கு பேசப்பட்டதாக பின்னால் வருகிறது. முதல்ல அதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை, ஒரு ஆடியோ ஆதாரமோ எதுவுமே இல்லை. அப்படி இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் ஒரு செய்தி குறிப்பு கசிய விடப்படுகிறது. செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்படுகிற பொழுது அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிற பொழுது செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிற செய்தி குறிப்பு மட்டும்தான் வருகிறது தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறையுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அந்த புகாரே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட இன்னொரு சபாநாயகர் வருவாரே தவிர ஆட்சிக்கு விழாது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு பெரும்பான்மை வேண்டும். இப்போ பெரும்பான்மை வேண்டும் அப்படின்னா தாவேக்கால் 3/2 எம்எல்ஏக்கள் மாற்றி வாக்களிக்கணும். கட்சி கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களிக்கணும்னா 3/2 இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 71 எம்எல்ஏக்கள் வேண்டும். தாவேக்காவுடைய 71 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கினால் மட்டும்தான் தாவேக்காவுடைய அரசை கவிழ்க்க முடியும். வெறும் 15 எம்எல்ஏக்களை மட்டுமே வாங்கி பண்ண முடியாது. ஆக மொத்தம் இதுக்கு அடிப்படையும் கிடையாது, இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை 15 தொடங்கி 71 வரைக்கும் போயாச்சுன்னா இல்லை, அதுக்கப்புறமேல நீ முதல்ல ஒன்றுக்கே எந்த ஆதாரமுமே காட்டலையா, முதல் இதுக்கே காட்டலையா? இப்ப செந்தில் பாலா ஒரு ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்க சம்மன் அனுப்புறீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண் தாவேக்கா நிர்வாகிகளால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த குற்றவாளிகளை காப்பாற்றியது அந்த சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் என்கிற குற்றச்சாட்டை அந்த பெண் பொதுவெளியிலும் பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. டிஜிபி ஆஃபீஸ்லயும் புகார் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சரவணன் மீது எந்த விதமான விசாரணையும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பக்கூடிய காவல்துறை ஏன் சரவணனுக்கு சம்மன் அனுப்பல? நேற்று கூட போய் ரீல்ஸ் எடுத்துருக்காரு, இது ரேஷன் கடையை ஆய்வு செய்ய போறேன்னு லாரி டிரைவர் சரியில்லைன்னு சொல்லி முக்க வாங்கி இருக்கிறாரு. அப்ப இதுல தெளிவான ஒரு பாரபட்சம் இருக்கிறது. பல வழக்குகளை பார்க்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஜென்சி திமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் என்பவர் மீது அவர் தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினார்னு கைது செய்யப்படுகிறார். வழக்கு அவர் வீட்டுக்கு போறாங்க, வீட்டில் போய் அச்சுறுத்துறாங்க. அதுக்கப்புறமேல் நீதிமன்றத்தில் அவர் சரண்டர் ஆகிறார். அதே நேரத்தில் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இன்ஸ்டாகிராம்ல 52 புகார்கள் திமுகவுடைய வழக்கறிஞர் அணியின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குட்டிமியா அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துட்டீங்கன்னா அந்த கோவையில் சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டப்ப உதயநிதி தான் ஆல் செட் பண்ணி அந்த பாலியல் வன்முறை செஞ்சார்னே அவங்க பேசினாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா ஆதரவுடைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் மேல எந்த விதமான ஒரு விசாரணை எதுவுமே நடக்கல. அப்ப தெளிவாகவே பாரபட்சமாக நடக்கிறது. இப்ப ஏன் இது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 காரணங்கள் நான் யோசிக்கிறேன். ஒன்னு என்னன்னா இடைத்தேர்தல் வரப்போகிறது. அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர், தாராபுரம், பெருந்துறை இந்த 3 தொகுதிகளிலுமே செந்தில் பாலாஜி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார்னா அங்க பார்த்தோம்னா அம்பாசமுத்திரத்துடைய இடைத்தேர்தல் நடக்கிறது. அப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னால இந்த ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களை கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்க விஜயை தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இப்ப சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, 2 பேர் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனா சினிமா வேற, அரசியல் வேறையாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனா விஜய் இந்த அரசியலையே ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அனுபவமாக தான் மாத்திருக்காரு, திரைக்கதையா தான். இப்ப நீங்க பின் கதைன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த தலைப்பை நீங்க பல விவாதங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். ஆனா இந்த விவாதத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா ஏன் இருக்கும்னா முழுக்க முழுக்க விஜயனுடைய ஆட்சிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு திரைக்கதையாக தான் வருகிறது. ஒரு ஹீரோ சதித்திட்டம் திட்டக்கூடிய வில்லன்கள் அதுல மீண்டெழுந்து வரக்கூடிய ஹீரோ. அப்படிதான் அப்படிலாம் நினைச்சு இல்ல நீங்க வைக்கல, ஆனா அப்படிதான் நடக்கிறது. ஒவ்வொன்றும் அப்படிதான் நடக்குது. நீங்க சட்டமன்றத்துடைய நிகழ்வுகளே எடுத்துங்களேன். முதல் அதாவது அவர் பதவி, அதாவது எம்ஜிஆர் சினிமால அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜெயலலிதா வந்திருக்காங்க. எம்ஜிஆருடைய பாடி லாங்குவேஜ் சினிமாவில் ஒன்னா இருக்கும். ஆனா பொதுக்கூட்டங்களையோ அல்லது சட்டமன்றங்களோ அவர் அப்படியான பாடி லாங்குவேஜ் அவரும் பேசுனது கிடையாது, ஜெயலலிதாவும் பேசுறது கிடையாது. ஆனால் விஜய் தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு பாடி லாங்குவேஜ் சினிமாவில் என்ன பண்ணாரோ அதுதான் சட்டமன்றத்திலிருந்து பொதுக்கூட்ட மேடை வரைக்கும் பண்ணிருக்காரு. பதவியேற்பு விழாவிலேயே அவர் அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் பதவி ஏற்கிறார். கவர்னரை ரொம்ப ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டாதீங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத படிங்க அப்படின்னு சொல்லி அவரை அடக்குகிறார். அதற்கு பிறகு சட்டமன்றத்துக்கு வரார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது விஜய் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்திருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிரேமலதா வரைக்கும் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லல. அப்ப விஜயே சொன்னது போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் செய்தி சேனல் பார்க்க வருது, சட்டமன்றத்துடைய நேரலை ஒளிபரப்பு பார்க்க வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் பறந்து அடிச்சு பஞ்ச டைலாக் பேசுவார் நினைச்சு வர்றாங்க. பட் அவர் எதிர்க்கட்சியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறப்ப அவருக்கு அவரோட இமேஜில் ஒரு டேமேஜ் உண்டாகுது. அடுத்து பார்த்தோம்னா இந்த 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர்லையுமே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் துணை நடிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்களாம் பேசுறாங்களே தவிர ஹீரோஸ்மா அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப தான் கடைசி நாள் ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இதை முடிச்சிடறாரு. ஒரு மாண்புமிகு முதல்வர், நீங்க சொன்னவங்களாம் மாண்புமிகு முதல்வர் நடக்கலையே, அங்க அவர் பண்ணது எதுவுமே மாண்பு இல்லையே. இப்பயும் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா
அதாவது கரூருக்கு போய் நாளைக்கு என்ன பேசணும்னு அவர் நினைச்சு வந்து ரெடி பண்ற ஸ்கிரிப்ட் என்னன்னா, என்ன வந்து இவ்வளவு வழிகளை தாங்கி இதுக்கு மேல வந்து மக்கள் ஆதரவோட நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த சதி தொடங்கிய இடம் கரூர், இப்ப வந்து என்னுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணவங்களும் யார் வந்து சதி பண்ணாங்களோ செந்தில் பாலாஜி அவர் தான் இந்த சதி பண்றாரு. அப்ப அதுதான் வந்து இதை தாண்டி நான் வர்றேன் அப்படிங்கிறத அவர் பேச நினைத்திருக்கிற ஸ்கிரிப்ட். இதுல என்ன ஒரு பெரிய 2 பின்னடைவு நடந்திருக்குதுன்னா, முதல்ல வந்து இவர் வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டு அங்க போகணும். அப்போ வந்து ஒரு ஹீரோய்க்கு மொமெண்ட் உருவாயிருக்கும். பாத்தீங்களா, மக்கள் எனக்கு எதிராக சதி செய்து ஒரு வில்லனை கைது செய்து விட்டேன்னு. அது வந்து நடக்கல, கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்துருச்சு. ரெண்டாவது, தாவேகாவுடைய கூட்டணி இல்ல, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த அரசு பணி கொடுப்பது என்பது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கார்கள். அவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியில் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இப்ப திமுக அதை எதிர்க்கல. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட வழக்கு அப்படிங்கிறது கரூர் தொடர்பாக ஆதவர்ஜனா பேசியது தவறு, அங்க போய் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு நெறிமுறைகள் வகுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதை திருச்சி என்ன சொன்னாங்கன்னா, விஜய் கரூர் போவதற்கு தடை விதிக்கிறாங்க. அப்படி அந்த இதுல வந்து அவங்களுடைய பிரேயர்ல எங்கேயுமே இல்லை. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே இப்ப அரசு பணி கொடுக்க கூடாதுன்னு திமுக சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத இவங்களை நேரட்டிவ், அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி ஒரு நேரட்டிவ் செட் பண்றது தான் தாவேக்காவுடைய இயல்பு. ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி +2 காலேஜ் முடிச்சுட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிறைய பேர் சமூக வலைதளத்தில் அதை பதிவு பண்றாங்க. சிபிஎம் பதிவு பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் சிபிஎம் லெனின் சொல்லுகிறார், எப்படி பங்களாதேஷில் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததோ அது மாதிரி இப்படியான ஒரு கொந்தளிப்பு நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து இவர், அதாவது விஜயினுடைய தவறுங்கிறது மிக முக்கியமான காரணம். கரூருடைய கூட்டத்தில் அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்கிறப்ப அவர் தனிப்பட்ட முறையில் நிவாரணம் கொடுக்கிறார். அன்றைய அரசு கொடுத்தது அது வரைக்கும் ஓகே. அரசு பணி அப்படிங்கிறது கொடுப்பதற்கான காரணம் என்ன? அப்ப இது வந்து ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம். இப்ப கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ண போறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கரோட பேரை சொல்லாம ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம். அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது மாதிரி அரசு பணியை வந்து விஜய் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலேயே எழுகிறது. அப்ப இவ்வளவு நாள் படித்திருப்பவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்திற்கு நீங்க எப்படி ஒரு அரசு பணியை கொடுக்கலாம் என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு இடதுசாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த 2 பின்னடைவு தான் இந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஜய்ங்கிற ஒரு இமேஜை வச்சு தானே அவர் 108 இடங்கள்ல வெற்றி பெறுகிறார். இதுல செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சுன்னா இடைத்தேர்தலில் தாவேகா ஜெயிச்சிரும், இல்ல தாவேகா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? விஜய் அவ்வளவு நம்பிக்கை குறைவாக இருக்கிறாரு. இல்ல, அவர் நம்பிக்கை குறைவா இருந்ததுனா 2 தொகுதியில போட்டுக்கிட்டாரு. நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரே தொகுதியில் தானே போட்டிருப்பாரு. என்னன்னா வந்து இப்ப கரூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கரூர்ல தாவேக்கா வந்து வெற்றி பெற்று முதல்ல வந்து தேர்தலில் வந்து இவங்க வந்து திமுக மீது குற்றம் சுமத்தினாங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக அப்படிங்கிறப்ப திமுக தோற்றுருச்சாங்க. ஆனா தாவேக்கா ஜெயிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடி இருப்பாங்க. ஆனா ஜெயிச்சது அதிமுக, விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு. அந்த விஜயபாஸ்கர் இப்ப இங்க வந்திருக்காங்க. அப்ப இதுல வந்து கரூர்ல தாவேக்கா ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. செந்தில் பாலாஜி வந்து கைது செஞ்சோம்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் கூடுதலாக சுமக்கப்படுகிற பொழுது அவர் வந்து இடைத்தேர்தல் செய்யக்கூடிய பணிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏன்னா இப்ப வந்து இடதுசாரிகளையோ விசிகாவையோ நம்பி தொடர்ச்சியாக உங்களை ஆட்சியில் நடத்துறவங்களும் சிக்கல். இப்ப இன்னைக்கு சிபிஎம் வந்து அவங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கிறப்ப தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருகிறது. அப்படிங்கிறப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து அவங்கள வந்து டிசைன் பண்ண வச்சு அவங்களே தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாக வந்து ஒரு ஞானஸ்நானம் பண்ணி அப்படி ஒரு ஆட்சியை நடத்துவதுதான் ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு இடையூறா இருக்காரு. இன்னொன்று நான் சொன்ன அந்த வில்லன் கதை தான். அவரு செந்தில் பாலாஜி ஒரு பெரிய வில்லன். அந்த வில்லனை நான் வந்து வீழ்த்தி விட்டு மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு திரைக்கதை தான் அது.